ஹலோ, நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே ஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः புஜ்யஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அகிலபுவனஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् छेमुषी भक्तिरूपा. पाराशर्यवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्. போன வாரம் பிரஷ்னோபனிஷத்தினுடைய 5வது பிரஷ்னத்திலே வரக்கூடிய பிரம்ம வித்யினுடைய விஷயத்தை அனுசந்தானம் பண்ணினோம். அதாவது ஈக்ஷதி கர்மாதிகரணம் அப்படின்னு அந்த அதிகரணத்தினுடைய பேர். அந்த ஈக்ஷதி கர்மாதிகரணத்தினுடைய விஷயத்தை மேற்கொண்டு இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணலாம். அதுல விசாரிக்கப்படக்கூடிய பிரம்ம வித்யை திரிமாத்திர புருஷ பிரம்ம பிரணவ புருஷ பிரம்ம வித்யா அப்படின்னு பேர். அதனுடைய விஷயத்தை விஸ்தாரமாக போன வாரம் கவனித்தோம். சைபிய சத்தியகாமர் என்கிற ஒரு ரிஷி, பிப்பலாதர் என்கிற இன்னொரு பெரிய மகாத்மா ஞானி, அவரிடத்துல போய் ஒரு கேள்வியை கேட்கிறார். பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயீதா அப்படின்னு சொல்லி, இந்த சரீரத்தில் பிராணம் இருக்கிற வரையில் பிராயணம் அப்படின்னு பிரயாணாத் அப்படின்னு ஒரு பாட்டம், இன்னொரு இடத்துல பிராயணாத் அப்படின்னு இன்னொரு பாட்டம். அதுவரையில் யார் ஓங்காரத்தை ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன லோகம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி. அதற்கு 1 மாத்ரா காலிகமான ஓங்காரம், 2 மாத்ரா காலிகமான ஓங்காரம், 3 மாத்ரா காலிகமான ஓங்காரம் என்பதாக 3 விதமான ஓங்காரம் உண்டு அப்படின்னு சொல்லி அதை விஸ்தாரமாக விவரிக்கிறார். 1 மாத்ரா காலிகமான ஓங்காரத்தை நன்றாக உபாசனம் பண்ணினால் அது அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த லோகத்துல சகல விதமான ஒரு சுகங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. மேற்கொண்டு 2 மாத்ரா காலிகமான ஓங்காரத்தை உபாசனம் பண்ணினால் அவன் சோமலோகம் என்கிற ஒரு லோகத்திற்கு போய் அநேக விதமான சுகங்களை எல்லாம் அனுபவித்து அதற்கப்புறம் திரும்பி இந்த லோகத்துக்கே வரான். காலிகமான பிரணவோபாசனம் பண்ணினவன் அவனுக்கு என்ன ஆறுதுன்னு சொன்ன, அவன் சகல பாபங்களையும் விட்டுட்டு யதா பாதோதரக ததா விதம் முக்கியத்தைன்னு சொல்லி, இந்த பாம்பானது தன்னுடைய அந்த கன்னடத்துல இருக்கு பொறை அப்படின்னு சொல்லுவ, தமிழ்ல இருக்கு கரெக்டான வேர்டு என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த ஸ்கின்னை விட்டுட்டு அது எப்படி போறதோ அந்த மாதிரி இவன் பாவங்களை எல்லாம் விட்டுட்டு நேராக பரமாத்மாவுடைய லோகத்திற்கு போய் அங்க பரமாத்மாவை பார்க்கிறான். பரமாத்ம சாட்சா்காரம் அவனுக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. இதுதான் இந்த பிரம்ம வித்யினுடைய சாராம்சம். திரிமாத்திர பிரணவ புருஷ பிரம்ம வித்யான்னு சொல்லி திரிமாத்திரா காலிகமான பிரணவத்தை எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். இங்க
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வாரம் அடியே இந்த விஷயத்த சொன்னேனா இல்லையான்னு அடியே எனக்கு தெரியாது. நமக்கு இங்க என்ன கிரந்தஸ்தமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, ஒரு காலிகமான பிரணவத்தை உபாசனம் பண்ணினால் இந்த மாதிரி, 2 மாத்திரா காலிகமான பிரணவத்தை உபாசனம் பண்ணினால் இந்த மாதிரி நமக்கு அவ்வளவு மட்டும் சொல்றதாக நாம் பாவிக்கிறோம். ஆனா அந்த பிரணவத்தை எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, யாருக்கு அந்த பிரணவோபாசனத்தினுடைய விஷயம் சாட்சாத்கிருதமாக இருக்கோ, பெரிய யோகிகளாக இருக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்றத நாம கவனிக்கணும். சோ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பிப்பலாதர் அப்படின்றவர் பார்ப்பா இந்த மாதிரி உபாசனம் பண்ணணும், அந்த பிரணவத்தை அதே மாதிரி உபாசனம் பண்ணி காட்டியிருக்காருன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த திரிமாத்திரா காலிகமான பிரணவத்தை உபாசனம் பண்ணினால் இப்படி ஆறுது அப்படின்னு சொன்ன அது வரும். அந்த விஷயம் மட்டும் இல்லை, அங்க எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் திரிமாத்திர பிரணவ புருஷ பிரம்ம வித்யான்னு பேரு இந்த பிரம்ம வித்யைக்கு. அதாவது இங்க நாம சொல்றப்போ நாம என்ன சொல்றோம்னா, இப்போ இவர் லௌகிகமான உதாரணம் அப்படின்னா புராணத்துல நமக்கு வரக்கூடிய இன்னொரு உதாரணம் அப்படின்ற அர்த்தத்துல நாம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்ட, இப்ப இவர் துருவன் இங்கேருந்து போறான். அவன் தன்னுடைய தகப்பனாருடைய மடியில உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய இன்னொரு தாயார் அவ நிர்பந்தம் பண்ணின சந்தர்ப்பத்துல அவன் நான் பரமாத்மாவை பார்த்து சாஸ்வதமான ஒரு ஸ்தானத்தை அடைகிறேன். ஏன்னா இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ தகப்பனாருடைய மடியில உட்காருறது அப்படின்னு சொல்றதோ அது சாஸ்வதமான விஷயம் இல்லை. தகப்பனார் எதுவரையில் இருக்கிறானோ அதுவரையில் அவனுடைய மடியில உட்காரலாம், இல்ல இவன் சின்ன குழந்தையா இருக்கிற வரையில் அவனுடைய தகப்பனாருடைய மடியில உட்காரலாம். இவனுக்கே ஒரு 10 வயசோ 12 வயசோ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தகப்பனாருடைய மடியில சாதாரணமா உட்கார முடியாது, சிம்பாலிக்கா உட்காரலாம் அந்த விஷயம். அதனால தகப்பனாருடைய மடியில உட்காருறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சுகம், இல்ல ராஜ்யத்துல சிம்ஹாசனம் அதுல உட்காருறது அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய இருக்கிறவர்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்ன, நமக்கு நம்மளுடைய ஈகோ வில் கெட் பூஸ்டட். இப்போ இந்த மாதிரி ஐ எம் சிட்டிங் இன் திஸ் சேர், இப்போ ஒருத்தன் பிரின்சிபாலா இருக்கிறான், சீஃப் மினிஸ்டரா இருக்கான், பிரைம் மினிஸ்டரா இருக்கான் அப்படின்னு, he is sitting in a chair which is enormous amount of power. So it boosts the ego of the person. அது இந்த ஈகோன்றது எப்பேற்பட்ட விஷயம் நாம சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம். இதெல்லாம் இப்போ நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வினயம் இருக்கு, இது இருக்கு, நாம எத்தனையோ சமயத்துல அவரவர்கள் நினைக்கிறது உண்டு. எனக்கு ரொம்ப வினயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது உண்டோ, எனக்கு ஐ எம் வெரி மாடஸ்ட் அப்படின்னு ஈச் பர்சன் வில் திங்க் அபவுட் ஹிம்செல்ஃப் லைக் தட். ஆனா என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், எல்லாம் நமக்கு யாருக்கும் அப்படின்னு அவரையே சேர்த்துன்னு சொல்லுவார், பட் அது சரியா நமக்காக சொல்லுவார் அப்படின்னு அடியேன் பாவிக்கிறேன். அந்த ஈகோ எதுவரையில் இருக்கோம்னா நமக்கெல்லாம் சூக்ஷ்மமாக இருந்துட்டே இருக்குது. ஒருவேளை அந்த அகங்காரம் அப்படின்றது லயத்தை அடைஞ்சது அப்படின்னா உடனே பரமாத்ம சாட்சாத்காரம் ஆகும். எனக்கு அகங்காரம் இல்லைன்னு எவனாவது நினைச்சானா அவன் மூர்க்கன் அப்படின்னு அவர் சொல்லுவார். Though we think that we are highly evolved, each person thinks that he is highly evolved, he is a great devotee, etc., etc. வாஸ்தவமாக எவால்வ் ஆக இருக்கக்கூடியவன் எப்படின்னா, அவன் என்னமோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையேப்பா அப்படின்னு தான் அப்படி நினைக்கிறானே தவிர, he will never think that he has got modesty, he has got devotion, anything like that. அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இருந்தாலும் நமக்கு எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, சாஸ்வதமான ஸ்தானத்தை அடையணும் நம்ம போன சந்தர்ப்பத்துல நாரதர் அவனுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம் பண்ணினார், எப்படி உபதேசம், அவனுக்கு பிரம்ம ஜானத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னு அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அந்த பிரம்ம ஜானம் அப்ப அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்பட்டது, என்ன பண்ணினார், எப்படி உபாசனம் பண்ணாரு, நமக்கு இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல யாருக்காவது அப்பேற்பட்ட ஒரு சௌபாகியம் இருந்தால், யாராவது ஞானிகள் கிடைத்தால் இந்த மாதிரின்னு சொல்லி கொடுத்தா அதுவும் பெரிய விஷயம் தான், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னு,
திரிமாத்திராகாலிகமான பிரணவத்தை உபாசம் பண்ணினால் அவனுக்கு பரமாத்ம அவன் சாமபிருன்னீயத்தே பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பராத்பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதே போய் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்ன பராத்பரம் எல்லாருக்காட்டிலும் உத்கிருஷ்டனான அந்த பரமாத்மாவை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆனா அப்படின்னு அவன் பண்ணினான் ஆனால் அப்படின்னு சொன்னா அதோட சொல்லி கொடுத்தார் அப்படின்றத சேர்த்து நாம கிரகிக்கணும் அப்படின்றது முக்கியமான காரியம் விஷயம். இது இவ்வளவு விஷயம் மேற்கொண்டு இப்போ இந்த அதிகரணத்தினுடைய விஷயத்துக்கு வரலாம். இந்த பாருங்க, பராத்பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதே சாமபிருன்னீயத்தே பிரம்மலோகம். இந்த கிரீன் பாக்ஸ்ல ஹைலைட் ஆயிருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. சஹா ஏதஸ்மாத் ஜீவகனாத் பராத்பரம், ஜீவகனாத் அப்படின்னு இருக்கு, ஜீவனாத் பராத்பரம் அப்படின்னு ஆயிருக்கு, தப்பது டைப்பிங் மிஸ்டேக். ஜீவகனாத் பராத்பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ததேதௌ ஸ்லோகௌ பவதா அப்படின்னு ரெண்டு கொட்டேஷன்ஸ், கோட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அது எங்கே நமக்கு இப்போ சரியா தெரியாது, என்ன உபநிஷத்துலயே அதை கொட்டேஷனா எடுத்திருக்கான்னு அவ்வளவு மட்டும் தெரியும். இங்க புருஷன் அப்படின்னா யாரு? பராத்பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதேன்னு ஜீவகான்னு அர்த்தமா இல்ல பரமாத்மான்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வி. புருஷயம் புருஷமீக்ஷதே அப்படின்னு சொல்லி சொல்றது அது ஜீவகா அப்படின்னு, ஜீவகனாத் பராத்பரம் புருஷயம் புருஷம் அப்படின்னு ஒரு புருஷன் அப்படின்னு ஜீவாத்மா. ஜீவாத்மான்னா யாருன்னு என்னுடைய ஜீவாத்மாவோ இன்னொருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய ஜீவாத்மாவோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்க சமஷ்டி ஜீவகா அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்றேன். அதுக்குதான் அது என்னன்னு மேற்கொண்டு சொல்றேன். தத்ர சம்சயத்தே, இங்க சம்சயம் என்ன அப்படின்னு கேட்ட கிமிஹ பரம்புருஷமிதி நிர்திஷ்டா ஜீவ சமஷ்டி ரூபா அகண்டாதிபதி சதுர்முக உத சர்வேஸ்வர புருஷோத்தம. இங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட இந்த புருஷான்ற சப்தம் சமஷ்டி ரூபா அகண்டாதிபதி சதுர்முக உத சர்வேஸ்வர. சர்வேஸ்வர புருஷோத்தமான பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் இல்ல அவனை குறிக்கிறதா இந்த சப்தம், இல்ல ஜீவசமஷ்டி ரூபா அகண்டாதிபதி சதுர்முக. சதுர்முகன் அப்படின்னு சொன்னா அந்த சதுர்முக பிரம்மா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்றது அவனை குறிக்கிறதா அப்படின்னு. இங்க என்ன விஷயம் அப்படின்னா ஜீவகனாத் பராஸ்பரம் ஜீவ சமஷ்டி ரூபா அப்படின்னு இருக்கு. ஜீவ சமஷ்டி ரூபான்னா என்ன அப்படின்னு கேள்வி. சில ஒவ்வொரு வியாக்கியானத்துல ஒவ்வொரு விதமாக வியாக்கியானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். எப்படி இருந்தாலும் நம்ம அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லுவார் அப்படின்னா வியாக்கியானங்களை முதல்ல பார்க்க வேண்டாம் அப்படின்னு. அவருடைய சில விஷயத்துல அவருடைய நீங்களாவே ஒரிஜினலா திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா வியாக்கியானத்தை ஒரு சககாரிய டேக் இட் ஆஸ் ஏ சப்சிடியரி டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஒரிஜினல். ஒரு விதத்துல வியாக்கியானத்தோ விசேஷ பிரதிபத்தின்னு சொல்றது இன்னொரு இடத்துல வியாக்கியானத்தை அனுசரிச்சுதான் நம்ம விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். தட் இஸ் கரெக்ட் ஆல்சோ, பட் இன் சம் கான்டெக்ஸ்ட் இட் மைட் நாட் பி டோட்டலி கரெக்ட். பிகாஸ் யாருக்கு இப்போ அடியனுடைய ஆச்சாரின் மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரிஜினலாக திங்க் பண்றதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவ நேரா ஒரிஜினல்ல வச்சுட்டு ஒரு தப்போரூபமாக அதை பத்தி யோசனை பண்ணும். அந்த மாதிரி பண்ண ஜீவகனாத்து பராத்பரம் ஜீவகனா சமஷ்டி ரூபா சமஷ்டி ஜீவ சமஷ்டி ரூபா அப்படி. சமஷ்டின்னா என்ன வியஷ்டின்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சமஷ்டின்னா ஓவரால் அப்படின்னு அர்த்தம், வியஷ்டின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு. சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டின்னு சொல்றோம். சமஷ்டி சிருஷ்டின்னா ஓவரால் கிராஸ் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அது சமஷ்டின்னு. இண்டிவிஜுவலா வருதுன்றது வியஷ்டி அப்படின்னு சாதாரணமா வச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ஆல் தீஸ் டர்ம்ஸ் ஆர் ஆல் தீஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஹேவ் exceptions, or they might have differences of meaning or different shades of meaning in different contexts.
in different places, etc. அதனால சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு சொன்னா கிராசாக சிருஷ்டியா இருந்து இப்போ தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்னு இந்த மாதிரி சிருஷ்டி ஆச்சுன்னு சொல்றது. ஆனா இது எதுவும் நமக்கு எப்படியுமே புரியுது, ரொம்ப சமமான விஷயம். ஆத்மா ஆகாசத்துல இருந்து அது இது வருது, இது ஆகாசத்துல இருந்து ஆத்மால இருந்து ஆகாசம் உண்டாச்சு அப்படின்னா என்ன, ஆகாசம் உண்டாச்சுன்னு எப்படின்னா என்ன புரியுதுன்னா ஒண்ணும் புரியாது. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்னு இது யதா சுதீப்தாத்மாவகாத் அப்படின்றது it refers to Vyashti Srishti because individually it says about something. இண்டிவிஜுவலான ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு அர்த்தம். Once again அது அபிவியக்தியா சிருஷ்டியாச்சான்னு that is another big problem. ஜீவாத்மா நித்தியன் அப்படின்னு ஒத்துண்டு இருக்கிறபடியால கிருஷ்ணா கஷ்யப் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு உபனிஷத்துல என்ன சொல்றதுன்னா, இந்த ஜீவாத்மா எப்படின்னா பொறின்னு சொல்லுவேன், கன்னடத்துல கிடின்னு ஸ்பார்க் அப்படின்னு இங்கிலீஷ்ல கரெக்டான வருது. ஒரு பெரிய அக்னி வந்ததுன்னா there will be thousands or millions of sparks also that emanate from the fire. அந்த மாதிரி அந்த அக்னியிலேருந்து உண்டாயிருக்கக்கூடிய ஸ்பார்க் தான் இந்த ஜீவாத்மா. கடைசியில போய் ஜீவாத்மா அந்த பரமாத்மாவிலேயே லயத்தை அடையிறது. பரமாத்மாவிலேருந்து உண்டாருது, பரமாத்மாவிலேருந்து லயத்தை அடையிறது. அதனால ஆனா ஜீவாத்மா நித்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அபிவியக்தி அப்படின்னு சொல்றது அது இப்படியா அப்படியா பெரிய சர்ச்சைகள் தான் இருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா சமஷ்டின்னா என்னன்னா கிராஸ் கிரியேஷன் இஸ் ஒன் as சமஷ்டி, whereas individual creation is வியஷ்டி அப்படின்னு. இதெல்லாம் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் அப்படின்னா என்னன்னு கேள்வி வரும். அது கேள்வி வந்தா அதெல்லாம் மறுபடியும் ரொம்ப சிரமமான விஷயம். என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவேன் தபோகமியமான விஷயம், அவ்வளவுதான். சப்தத்துல ஏதோ ஓரளவு சொல்ல முடியும், விஷயம் ஆயிரம் உண்டு. சப்தம் தொடாத விஷயம் ஆர் பியாண்ட் தி ரியல்ம் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது அது தபோகமியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தபோகமியமான விஷயம் உண்டுன்னு நமக்கு புரியறதுக்காக இதெல்லாம் நம்ம அப்போ எப்படியும் சப்தத்தினால நமக்கு தெரியாத சுவாமி எதுக்கு அப்படின்னு விட்டுடலாமா அப்படின்னு விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது அப்படின்னு சொன்ன அது தப்போகமியம்னு நமக்கு எப்படி தெரியும்னா இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இதுக்கும் பேர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அப்பதான் நமக்கு தப்போகமியம் அப்படின்றக்கூடிய டெப்த் கொஞ்சம் we can at least imagine the depth of the issue after knowing that it cannot be depicted or mentioned by words. அதனால இங்க என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா அந்த சமஷ்டி சிருஷ்டின்னா அந்த மாதிரி. வியஷ்டி சிருஷ்டி அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வஸ்து வருது ஒன்னுல இருந்து வருது, அது வியஷ்டி சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். அதுல சில சர்ச்சை உண்டு. என்ன சர்ச்சை அப்படின்னா இதுல ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹ அப்ய பிருத்திவின்னு சொல்லிருக்கு. ஆகாசத்துல இருந்து வாயு உண்டாச்சு, வாயோஹோ அக்னி அக்னேர் ஆபஹ அப்படின்னு அக்னியில இருந்து ஜலம் உண்டாச்சு அப்படின்னு. இதெல்லாம் ஒன்ஸ் அகைன் தத்துவங்கள். அக்னியிலேருந்து ஜலம் உண்டாச்சா அப்படின்னா ஏதாவது ஒரு லேப்ல நாம வச்சு அக்னியிலேருந்து ஜலம் உண்டாருதா, ஜலத்திலேருந்து பிருத்திவி உண்டாருதா, ஏதாவது ஒரு கெமிக்கல் லேபரேட்டரியோ இதுலயோ நாம வச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை. இது தத்துவத்தை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். தத்துவம், தேஜஸ் தத்துவம், வாயு தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவங்கள் உண்டு. அது என்னன்னு மறுபடியும் அதுவும் தப்போகமியமான விஷயம். அதனால அதை சொல்றது. ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்றதுன்னா அத்யோக்தி அப்படின்னு இன்னொரு இடத்துல ஜலத்துல இருந்து அக்னி உண்டாச்சின்னு இருக்கு. அந்த இடத்துல எப்படி அப்போ விரோதம் வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்தை என்ன காட்டுறாரு, ஒன்னு சமஷ்டி விஷயம், இன்னொரு வியஷ்டி விஷயம். வியஷ்டியில when it comes to certain individual cases there can be differences in the process of creation அப்படின்னு காட்டுறோம். இப்போ இங்க பிரகிருதத்துல என்ன அப்படின்னா ஜீவகனஹா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, சமஷ்டி ஜீவகான்னு ஒரு இருக்கு, சதுர்முகா அப்படின்னு. அவனுக்கு தான் ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு ஒரு பேர், இன்னொரு சப்தம். அதாவது அந்த பரமாத்மாவின் இடத்துல இருந்து ஒரு கிராஸ் ஜீவாத்மாவுடைய ஒரு கிராஸான ஒரு இது, அதாவது
இப்போ உதாரணத்துக்கு நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு அந்த பழத்துல எத்தனையோ விதைகள் இருக்கு, ஃப்ரூட். முதல்ல அந்த பழம் உண்டாச்சு, அந்த பழத்துல இருந்து thousands of seeds, அந்த பழத்துல எத்தனையோ சீட்ஸ் எல்லாம் இருந்தது, அந்த சீட்ஸ் எல்லாம் வெளிப்பட்டு millions of trees came. எதிர்ப்பு நமக்கு என்ன சொல்றோம்னா பீஜாங்குர நியாயம் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. பீஜாங்குர நியாயம் அப்படின்னா முதல்ல விதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீஜம் வந்துதா இல்ல செடி வந்துதா முதல்ல அப்படின்னு கேள்வி. இதுல நமக்கு லௌகிகமான இதுல சொல்ற did the hen come first or did the egg come first? அதுக்கு கோழி முதல்ல வந்துதா அதனுடைய முட்டை முதல்ல வந்துதா அப்படின்னு கேள்வி. எது சரி அப்படின்னு நமக்கு தெரியாது. இது அனாதி அப்படின்னு சொல்லி நவித்யதே ஆதிஹி எஸ்ய சஹா அப்படின்னு விதுன்னு நமக்கு இருக்குன்னு அர்த்தம், அப்படின்னு இருக்குன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம். வித்யத்தைன்னா வித்யத்தைன்னா இருக்குன்னு, வித்யத்தைன்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் வருது. விது தாத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. வித்யத்தை அப்படின்னு இல்லை ஆதியே கிடையாதுன்னு ஒரு அர்த்தம். வித்யத்தைன்னா ஆதி தெரியாதுன்னு. இல்லாம இருக்கிறதுனால தெரியாதா, தெரியாம இருக்கிறதுனால இல்லையா, நம்ம மறுபடியும் அதை பத்தி கூட சர்ச்சை பண்ணுவோம். ஆனா அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவர், ஔர்வானத புருஷ்டம் வீரணாங்குரம் நாரிகேளாயதே தாவாக்னிதக்தம் இது ஏதோரங்குரம் கதலி விரக்ஷாயதே அப்படின்னு சொல்லி வாசஸ்பதி மேஸ்வர் என்கிற ஒரு மகாத்மா அற்புதமா காட்டுறார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். முதல்ல செடியா முதல்ல விதையா, விதை அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜமா அப்படின்னு கேட்ட செடிதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பீஜம் அப்படின்னு சொல்லி அந்த சிருஷ்டி எப்படி ஆச்சுன்னு சொல்லி சில கிரந்தங்கள்ல சில பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ யானை எப்படி உண்டாச்சுன்னா, இப்போ ரீசெண்டா டிஸ்கவரி சேனல்ல ஏதோ ஒரு இதுல போட்டிருந்தா அந்த யானை எப்படி உண்டாச்சு, குதிரை எப்படி உண்டாச்சு, ஹவு இட் எவால்வ், தியரி ஆஃப் எவல்யூஷன் எப்படி எப்படி, அதெல்லாம் அங்க அவ காட்டுறதுக்கும் நம்ம கிரந்தங்கள்ல இருக்கிறதுக்கும் இஸ் இட், கேன் இட் பி கம்பேர்ட், ஆர் is it valid, or is it are there some common aspects, or are they totally against each other theories? இதெல்லாம் பெரிய ரிசர்ச் எல்லாம் நாம பண்ண வேண்டியது. மொத்தத்துல இப்போ சொல்றதா என்ன, முதல்ல பலன் தான் முதல்ல, இது விருட்சம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பீஜம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கு உதாரணம் எப்படின்னா, முதல்ல ஒரு பழம் உண்டாயிடுச்சு, அந்த பழத்துல எப்படி நிறைய பீஜங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாட்டர் மெலன் இருக்கு, அந்த வாட்டர் மெலன்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சீட்ஸ், ஆர் ஒரு இந்த பப்பாயா ஃப்ரூட் இருக்கு, இந்த பப்பாயால ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் thousands ஆஃப் சீட்ஸ். அதுல இருந்து அப்புறம் இட் கெட்ஸ் ஆன் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். அதுல இருந்து 1ல இருந்து 10, 10ல இருந்து 100, 100ல இருந்து 1000, 1000ல இருந்து அப்படின்னு ஒரு நம்ம அட்டாமிக் தியரியில இந்த செயின் ரியாக்ஷன் அப்படின்னு ஃபியூஷன், இது ஃபிஷன், ஃபியூஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். 1ல இருந்து 3, அந்த 1ல இருந்து 3, 3, 3, 3 அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி வச்சுக்கணும். சோ இங்க என்ன சொல்றதுன்னா, இந்த ஜீவ சமஷ்டி ஜீவகா அப்படின்னு சொன்ன முதல்ல பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல இருந்து ஒரு இந்த எக்ஸாம்பிள்ல தான் வச்சுக்கலாம். இப்போ ஒரு you think that it is a watermelon kind of a thing, or a papaya kind of a thing, where there are thousands of jivas, like there are many thousands of seeds inside them. So ஜீவகனான்னு ஒரு அந்த மாதிரி ஒரு ஜீவாத்மாக்களை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜீவகனம் அப்படின்னு இட் இஸ் ஒரு கிறிஸ்டலைஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கணும். ஒன்ஸ் அகெயின் இதெல்லாம் அத மாதிரியே எடுத்துக்க கூடாது. ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் இட் ஃபார் தி சேக் ஆஃப் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் டு அ பர்டிகுலர் எக்ஸ்டென்ட். அவ்வளவு ரொம்ப அப்டிராக்டா இருக்கக்கூடிய கான்செப்ட் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது கூட பெரிய ப்ராப்ளம். அதுக்காக அது ஜீவகனஹா சமஷ்டி ஜீவகா அப்படின்னு வச்சிருக்கு. அது யாருன்னு சதுர்முக பிரம்மான்னு வச்சிருக்கு. ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு என்ன நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா சதுர்முக பிரம்மான இப்ப நான் அடியன் கூட இங்க ஒரு இன்டர்நெட்ல இருந்து ஒரு படத்தை எடுத்து போட்டிருக்கேன் இந்த இடத்துல. சோ இங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தா சமஷ்டி ஜீவகா சதுர்முக பிரம்மா அப்படின்னு இருக்கு.
அப்படின்னா he has got 4 heads அப்படின்னு சொல்லி இதுல ஒரு ஆர்டிஸ்டுடைய கல்பனையில அந்த மாதிரி காட்டியிருக்கோம். அதுக்கு சில பேர் என்ன சொல்ற அப்படின்னா 4 முகம் எதுக்குன்னு சொன்னா 4 வேதங்களுக்காக ஒவ்வொரு முகத்துல ஒவ்வொரு வேதத்தை சொல்றார், அதனால 4 முகங்கள் அப்படின்னு மாதிரி நிறைய கல்பனைகள் இருக்கு. அதுக்கு மேல அவருக்கு முதல்ல 5 முகம் இருந்தது. அப்ப அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சிவன் ஒரு இதை இப்படி பிடிச்சி எடுத்து விட்டா அதுதான் கபாலம் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையில ஒட்டின்னு கொடுத்து அது இதுவே பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த இந்த பத்ரிகாசிரம கஷேத்திரத்துல போய் அவங்க ஸ்ரீமன் நாராயணன் தபஸ் பண்ணிதான். அப்புறம் பிரம்ம கபாலம் சொல்லி அந்த இடத்துல அது போச்சு அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்றது. தீஸ் ஆர் ஆல் டு a particular extent these are all allegorical stories. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். மொத்தத்துல அந்த சதுர்முக பிரம்மான்னு சதுர்முகான்னு சொல்லியிருக்கு. சதுர்முகான இந்த மாதிரியே 4 முகங்கள் அப்படின்னா we don't know how he is, ஒரு என்ன மாதிரி இருக்கார், இப்போ கூட இருக்காருன்னு நமக்கு தெரியுது, எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு ஏதோ திவ்யமான ரூபம் அப்படின்னு அவ்வளவுதான் நாம புரிஞ்சுக்கலாமே தவிர these are all இப்போ வாட் வி see ஆர் இந்த பிலிம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 பக்கம் 4 முகத்தை ஒட்டி வச்சுடுவேன், இங்க 4 பக்கத்தை 4 முகம் எழுதி வச்சுடுவா. இது பண்ண these are all artistic impressions which we don't know how they have come. ஆனா அவனுக்கு 4 முகங்கள் உண்டு. ஹிரண்ய கர்ப்பான்னு பேரு. இந்த மாதிரி பேரு இது விதாதா விஸ்வஸ்ருட் விதிஹி அப்படின்னு சொல்லி அவன் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி அவன் கூட ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ஜீவாத்மா தான், அவர்களுக்கு ஆதிகாரிக புருஷர்கள் அப்படின்னு பேரு அப்படிங்கலாம் சொல்லி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயம் எடுத்துட்டாலும் சோ இப்ப பிரகிருதத்துல என்னன்னா அந்த சதுர்முக பிரம்மாவும் ஒரு ஜீவாத்மா, அவனுக்கு சமஷ்டி ஜீவா அப்படின்னு பேர். So அந்த சமஷ்டி ஜீவான பிஃபோர் தி இண்டிவிஜுவல் ஜீவாத்மாஸ் were created, அந்த ஒரு ஹோல்சம் ஜீவாத்மா. ஆனா அதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன்னா ஒரு பழம் வந்தது அப்படின்னு வச்சுட்ட, இந்த பழத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பீஜங்கள் எல்லாம் இருக்கு. சோ அந்த பீஜம் அப்படின்றது எப்படி இதாகுது அப்படின்றது விஷயம். So whether the word Purusha refers to this Chaturmukha Brahma or the Paramatma Sriman Narayana அப்படின்னு இங்க கேள்வி. அதுக்கு பூர்வ பட்சத்துல என்ன சொல்றது, இதுக்கு முதல்ல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க சங்கதி என்ன அப்படின்னு. உடனே இப்போ இதுக்கு முன்னாடி வந்த இது பிரேராரண்யக உபனிஷத்துல வந்தது மைத்ரேயி கார்கி அவருடைய விஷயம், இவர் ஜனக மகாராஜா யாக்ஞவல்கர் இவருடைய விஷயம் எல்லாம் வந்தது. சடன்லி வை தே ஆர் ஜம்பிங் டு சேனாக இது பிரஷ்னோபனிஷத் ஆர் என் உபனிஷத்துக்கு பிரஷ்னோபனிஷத் அப்படின்னு கேட்டேன். அங்க என்ன சொல்லிட்டு அப்படின்னா ஸ்தூலம் மரணு ஹ்ரஸ்வமதீர்க்கம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி இந்த பரமாத்மாவை நாம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பரமாத்மா அக்ராஹ்யன், அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணான்னு சாஸ்திரநாமாத்தியாயத்துல கூட அக்ராஹ்யா அப்படின்னு பரமாத்மாவை யாரும் கிரகிக்க முடியாது, யாரும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்பஷ்டமாக அந்த இடத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த அதிகரணத்துல. ஆனா இங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா பராத்பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதே, இந்த பரமாத்மாவை யாரையும் அதிருஷ்டோ திரஷ்டா அஸ்ருத ஸ்ரோதா அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா அதிருஷ்டோ திரஷ்டா அஸ்ருதா ஸ்ரோதா. அதிருஷ்டா அந்த பரமாத்மாவை யாரும் பார்க்க முடியாது, ஆனா அவன் எல்லாரையும் பார்க்கிறான். அந்த பரமாத்மாவை பற்றி யாரும் கேட்க முடியாது, அவன் எல்லா விஷயத்தையும் கேட்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா பராத்பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதே அப்படின்னு சொல்றது. அந்த பராத்பர புருஷனை பார்க்கிறான். யாரு? திரிமாத்திராகாரிக பிரம்மோபாசன பிரணவோபாசனத்தை பண்ணினவன் பரமாத்மாவை பார்க்கிறான் அப்படின்னு. என்ன சுவாமி இதுக்கும் அதுக்கும் பரஸ்பர டோட்டலி கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். அதிருஷ்டா திரஷ்டான்னு இருக்கு, இங்கே பராத்பரம் புருஷம் புருஷம் ஈக்ஷத்தைன்னு இருக்கு எப்படின்னு கேட்டு இந்த கேள்வியே இங்கே சங்கதி. ஆக்ஷேப சங்கத்தின்னு சில பேர் சொல்லுவார்கள். இது வேற சில பேர் வேற விதமாகவும் சங்கத்தியை வேற பண்றாங்க.
So the connection between this and that adhikarana and this adhikarana is that அந்த இடத்துல அதிருஷ்டோ திரஷ்டான்னு சொல்லிது previous adhikaranத்தில். ஆனா பிரஷ்னோபனிஷத்துல இங்க என்ன சொல்றது, பராத்பரம் புருஷையும் புருஷம் ஈக்ஷதே, அப்பேற்பட்ட புருஷனை பார்க்கிறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. சோ இது ரெண்டுக்கும் விரோதமானது அப்படின்னு கேள்வி வந்து அந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்காக இந்த அதிகரணத்துடைய இந்த விஷயத்தை இங்க பிரதிபாதனம் பண்ணிருக்கா அப்படின்றது சங்கதி. இதுல ஓவரால் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பரமாத்மாவுக்கு அவாச்சியத்துவம் அவேத்தியத்துவம் அப்படின்னு இருக்கு. பரமாத்மாவை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. பரமாத்மாவை யாரும் நோபடி கேன் எக்ஸ்பிரஸ் ஹிம் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கே அப்படின்னு கேள்வி. அதுக்கு சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்துல ஆச்சரியமா சொல்றார், வாச்சியத்துவம் வேத்தியதாஞ்ச ஸ்வயம் அபிதசதி பிரம்மணோ அனுஷ்ரவாந்தாக வாச்சித்த அகோச்சரத்துவ ஸ்ருதிரபி பரிச்சித்ய பாவ பிரயுக்தா. ஒரு இடத்துல பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல பார்க்கலாம், கேட்கலாம், ஆனா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது என்ன விருத்தமா இருக்கே அப்படின்னு கேட்டா இல்ல, விரோதம் கிடையாது. பரமாத்மாவை பார்க்கலாம், பரமாத்மாவை கேட்கலாம், பரமாத்மாவை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது வாஸ்தவம். நீ என்ன வேத வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்கள் ஸ்பஷ்டமாக அந்த மாதிரி சொல்றது. அப்போ வாக்சித்த அகோச்சரத்துவ ஸ்ருதி அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம இஸ் பியாண்ட் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா அப்படின்னு சொல்லி வாக் அகோச்சரத்துவம், சித்த அகோச்சரத்துவம், ஸ்ருத்வாப்பியனும் வேதனை செய்வ கஷ்டித்துன்னு இருக்கு. ஸ்ருதிக்கு இதுக்கு எதுக்குமே எட்ட மாட்டான், எட்டாதவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரெண்டுக்கும் எப்படி ஹவு டு ரிகன்சைல் போத் தீஸ் திங்ஸ் கேட்டா அதுக்கு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா காட்டுறார், பரிச்சித்ய பாவ பிரயுக்தா அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தேன். என்ன உதாரணம் அப்படின்னு, ஒரு பெரிய ஞானியின் இடத்துல ஒரு சர்ச்சை நடக்குது. என்ன நடக்கிறதுன்னு சொல்ல, பரமாத்மாவை பார்க்கல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் அத்வைதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பரமாத்மாவை பார்க்கவும் முடியாது, ஒருத்தன் பரமாத்மாவாகவே ஆகலாமே தவிர பரமாத்மாவை பார்க்கிறது என்றது கிடையாது, பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது கிடையாது. He cannot see, he cannot listen, he cannot understand, he can become the பரமாத்மா, அவ்வளவுதான். அது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஞானி ரொம்ப ஆச்சரியமா ரிகன்சைல் பண்றாரு. அது ரெண்டுக்கும் எப்படி ரிகன்சைல் பண்றாரு அப்படின்னா ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டு. நீங்க இப்ப இங்க இருக்கிறவா சவுத்ல இருக்கிறவான்னு வச்சுட்டா காவேரி நதி பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, அவசியமா பார்த்திருக்கோம், அந்த தீர்த்தமாடி இருக்கும், அது பார்த்திருக்கோம், எத்தனையோ வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ வருஷமா தீர்த்தமாடி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப காவேரி நதின்றது எங்க அப்படின்னு சொன்ன, எங்க இந்த எதுவரையில் அப்படின்னு முதல்ல எங்கெங்கயோ தலக்காவேரின்னு ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, நியர்லி 200 kilometers before Mysore. And where does it end? It will actually merge into the sea in a place called Poompuhar அப்படின்னு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. So Kaveri நதின்றது it is having an extent of nearly 400 kilometers or 500 kilometers. அவ்வளவு யாராவது பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. இல்ல கங்கா நதின்னு எடுத்துட்ட, எங்கேயோ ஹிமாலயால கங்கோத்ரின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. வெஸ்ட் பெங்கால கடைசியில போய் கங்கா சாகர்னு அந்த இடத்துல போய் முடியும். And we can safely say no single person has seen the entire stretch of Ganga Nadi. ஆனா கங்கை தெரியுமா இல்லையான்னா, கங்கை தெரியாது, யாராவது கங்கையில தீர்த்தமாடி கங்கா தீர்த்த இருக்கக்கூடிய அந்த மாதிரி சொன்னாதான் அது பொய்யா. நதி தெரியாதுன்னு சொல்றேன், நிச்சயம் பார்த்துட்டே இருக்கேன், நிச்சயம் தீர்த்தமாடுறேன் சொல்றேன் அப்படின்னு என்னன்னா, அதே மாதிரியாக பகவானை நாம் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சுக்கணும். எப்படி இப்போ ஹரித்வார்ல இருக்கிறவா அவ ஒரு விதமா கங்கையை பார்த்திருப்பா, ரிஷிகேஷ்ல இருக்கிறவா பார்த்திருப்பா, நேற்று கல்கட்டால வந்து அதுக்கு ஹூக்லின்னு பேரு, அது வேற மாதிரி பார்த்திருப்பா. அதான் எவ்ரிபடி ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கங்கா நதியை யார் பார்த்து அதுல தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு கங்கா நதியினுடைய அனுபவம் உண்டு. பூர்ணமா கங்கா நதி யாருக்காக தெரிஞ்சிருக்கு தெரியாது. அப்படின்ற மாதிரி இங்க பரமாத்மாவுடைய விஷயமும் அப்படிதான். நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்
ரிஷிகள், ஞானிகள் அவர்களெல்லாம் எப்பேற்பட்டவர்கள்? பரமாத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரித்துக் கொண்டவர்கள். ஆனா அவர்களாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா பூர்த்தியாக புரிஞ்சிக் கொள்ள முடியாது. ஏன்னா பூர்த்தியில புரிஞ்சுக்கிறது என்ன? நமக்கு எப்போ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா we can understand excuse me ஒரு பரிச்சேதம் ஒரு பாகமாக நாம அதை புரிஞ்சுக்கலாம். கங்கா நதியினுடைய ஒரு பார்ட் ஒரு போர்ஷனை நாம புரிஞ்சுக்கலாம். பூர்த்தியா கங்கா நதியை நாம பார்க்க முடியாது. அதே மாதிரியா பரமாத்மாவுடைய ஒரு அம்சத்தை நாம புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம், அதை உணரலாம். அதை உணரலாம், அதை அனுபவிக்கலாம். சம்பூர்ணமா பரமாத்மாவை புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்ன பரமாத்மாவுக்கு பரிச்சேதம் அப்படின்றது கிடையாது. அதனால வாச்சித்த அகோச்சரத்துவ ஸ்ருதிரபி பரிச்சித்த பாவ பிரயுக்தா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால இங்க பிரகிருதத்துல எப்படின்னு சொன்னா அந்த பரமாத்மா இங்க குறிக்கப்படுறாங்க இல்ல இந்த சமஷ்டி ஜீவரூபமாக இருக்கக்கூடிய ஒரு சதுர்முக பிரம்மா இங்க குறிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இங்க கேள்வி. அதற்கு பூர்வபக்ஷம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். तत्र संशय्यते किमिह परम पुरुषमिति निर्दिष्टः जीव समष्टि रूपः अखंडाधिपति चतुर्मुखः सर्वेश्वरः पुरुषोत्तमः इति. பூர்வபக்ஷத்துல என்ன சொல்ற அப்படின்னு சமஷ்டி க்ஷேத்ரஜ்ஞः சதுர்முக பிரம்மாதான் இங்க குறிக்கப்படுறான் அப்படி. ஏன் அப்படின்னு சொன்ன என்ன சொல்றது அப்படின்னா சயோஹவை தத் பகவன் மனுஷ்யேஷு பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயித கதமம் வாவசதே லோகம் தேதி பிரக்ரம்ய ஏகமாத்திர பிரணவம் அதெல்லாம் அனுவாதம் பண்ற அனுவாதம் அப்படின்னு பேர். He narrates the entire context. We have already seen the context because அது முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணா சௌகரியமா இருக்கும் அப்படின்னு. இங்க பகவத் ராமாந்தர் தானாகவே இதை விஸ்தாரமா காட்டுறார். பிரக்ரம்ய ஏகமாத்திர பிரணவம் உபாசீனஸ்ய மனுஷலோக பிராப்திம் அபிதாய. ஒரு மாத்திரா காலிகமான பிரணவத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடியவன் மனுஷலோகத்தை அடைகிறார். மனுஷலோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை அடைகிறான். விமாத்திர பிரணவம் உபாசீனஸ்ய அந்தரிக்ஷலோக பிராப்தி. ஏன்னா சோமலோகம் அப்படின்னு வந்தது, அதுதான் அந்தரிக்ஷலோகம் அப்படின்றது. மேல்கொண்டு திரிமாத்திரம் உபாசீனஸ்ய பிராப்யதையா அபிதீயமானஹ பிரம்மலோகः. மூன்று மாத்திரா அகாலிகமான பிரணவத்தை உபாசனம் பண்ணக்கூடிய பிரம்மலோகத்தை அடைகிறான். அது எப்பேற்பட்ட லோகம் அப்படின்னு சோமலோகம் என்கிற சப்தத்தாலே குறிக்கப்பட்ட அந்தரிக்ஷ லோகம் அதற்காட்டிலும் உயர்ந்ததானது அப்படின்னு சொல்லி அந்தரிக்ஷாத் பரஹ ஜீவ சமஷ்டி ரூபஸ்ய சதுர்முகஸ்ய லோகः இது விஞ்ஞாயதே. அந்தரிக்ஷ லோகத்திற்காட்டிலும் உயர்ந்ததானது அப்படின்னு சொன்னா ஜீவ சமஷ்டியாக இருக்கக்கூடிய சதுர்முகனுடைய லோகம். தத்கதேன ஈக்ஷ்யமானஹ தல்லோகாதிபதி சதுர்முக ஏவ அப்படின்னு சொல்லி இந்த இதை காட்டுறது. சொல்லுங்க. Yes. Yes. Srimati Rajalakshmi, can you kindly mute your microphone? இப்போ மியூட் ஆயிருக்கு. சோ இதுல அந்த
பிரம்மலோகத்துக்கு போயினான்னு சொன்ன உடனே அங்க போய் பராத்பரம் புருஷேம் புருஷம் ஈக்ஷத்தே அப்படின்னு சொன்ன உடனே அங்க பார்க்கப்படக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்ட ஜீவசமஷ்டி ரூபஸ்ய சதுர்முகஸ்ய லோக இது விஜ்ஞாயதே தத்கதேன ச ஈக்ஷ்யமானஹ தல்லோகாதிபதி சதுர்முகா. இப்போ சதுர்முகனுடைய லோகத்துக்கு போறான்னு சொன்ன உடனே அங்க போய் எங்க பரமபுருஷனை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா அது யாரு அப்படின்னு அந்த லோகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய புருஷன்னா அது ஹையஸ்ட் பர்சன் இன் ஹிஸ் லோகா இஸ் ஹி ஒன்லி. அதனால இங்க புருஷா அப்படின்றதுக்கு சதுர்முக பிரம்மா அப்படின்னு அர்த்தம், நாட் பரமாத்மா. அதான் இங்க மேல சொல்லிருக்கு. இட் இஸ் மென்ஷன்ட் தட் person who worships or meditates upon Trimatra Pranava goes beyond the Antariksha Loka, which is the Brahma Loka. அங்க போய் அங்க பரமபுருஷனை பார்க்கிறான் அப்படின்னு சொன்ன பிரம்மலோகத்துல the senior most person is Brahma himself. Therefore it refers to him அப்படின்னு சொல்லி அத்தஹ அத்ர நிர்திஷ்யமானஹ பரஹ புருஷஹ சமஷ்டி புருஷஹ சதுர்முகஹ. அந்த சதுர்முக பிரம்மா யாரு இல்ல, சமஷ்டி புருஷன். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி ஐ ஹேவ் given. ஏவன் சதுர்முகத்வே நிஷ்சிதே அஜரத்வாதயஹ யதா கதஞ்சின்னேதவ்யாஹ. இந்த மாதிரி கேள்வி வந்தது. அதுல இன்னொரு கேள்வி வருது. லாஸ்ட் மந்திரம், அதாவது 7வது மந்திரம் இந்த இதுல அதுல என்ன சொல்றது அப்படின்னா இங்க கீழே பாருங்க, லாஸ்ட் லைன் ஆஃப் இது ரிக்பிரேதம் யதுர்பிரந்தரிக்ஷம் சாமபிரியத் கவயோ வேதயந்தே தமோங்காரேணாயதனேனாம் அன்வேதி வித்வான் யத்தச்சாந்தம் அஜரம் அமிர்தம் அபயம் பரஞ்சேதி. அதுல அஜரம் அமிர்தம் அபயம் அப்படின்னு 3, சாந்தம் அஜரம் அமிர்தம் அபயம் சொல்லியிருக்க. சாந்தி உண்டாருது அங்க போறவாளுக்கு, அஜரம் அமிர்தம், ஜரான்னு சொல்லக்கூடிய ஒரு விருத்தாப்பியம் வார்த்தக்கியம் ஓல்டேஜ் அப்படின்றது கிடையாது. அமிர்தம் அப்படின்னா அவளுக்கு they go beyond the cycle of births and deaths. அதுல இருந்து பயமே கிடையாது. யாருக்கு பயம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் புனராவர்த்தி உண்டுன்னா நமக்கெல்லாம் பயம் இருக்குன்னா, நமக்கெல்லாம் புனராவர்த்தி இருக்கிறதுனாலதான் பயம். யாருக்கு இது உண்டோ அவர்களுக்கு பயமே கிடையாது. அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜன்ம மரணங்களுடைய சக்கரத்தை தாண்டினவர்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு இருக்கு. ஆனா ஒருவேளை சதுர்முக பிரம்மா அப்படின்னு சொன்ன, சதுர்முக பிரம்மாவுடைய லோகத்துக்கு போறான் அங்க பார்க்கிறான் அப்படின்னு சொன்ன வருதுன்னா இந்த பிரம்ம போனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுனா இருக்கு. அப்படி இருக்கிறபடியால அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த விசேஷணங்கள் அந்த சதுர்முக பிரம்மா அவர்களுடைய லோகத்தை அங்க போறான் அவனை பார்க்கிறான் அப்படின்னு சொன்ன will not apply to that. அப்போ எப்படி பண்றது அப்படின்னு சமூகார்த்தியதை அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பூர்வபக்ஷிகள் சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்ற கடைசி லைன்ல பாருங்க. ஏவம் சதுர்முகத்வே நிஷ்சிதே அஜரத்வாதயஹ யதா கதஞ்சின்னேதவ்யாஹ. நாம என்ன சொல்றேன், இந்த பேசேஜுக்கு இதுதான் சுவாமி அபிப்பிராயம். கொஞ்சம் ஏதாவது விரோதம் வந்ததுன்னா சம்பவார்த்தி அதர் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அதே மாதிரி இங்க என்ன சொல்றார், ஏவம் சதுர்முகத்வே நிஷ்சிதே அஜரத்வாதயஹ யதா கதஞ்சின்னேதவ்யாஹ அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அந்த பூர்வபக்ஷ அபிப்பிராயத்துக்கு என்ன பண்ற, மேற்கொண்ட சித்தாந்தத்தை சொல்றார். एवं प्राप्ते प्रत्यक्षमहे ईक्षति कर्म व्यपदेशात् सह. என்ன சொல்றார் இங்க சஹா அப்படின்னு லெஃப்ட் சைட்ல மீனிங் பாருங்க. It is the supreme soul being denoted by the word Purusha here because it is here is further substantiated because ईक्षति कर्म व्यपदेशात्. ईक्षति कर्म சஹா ஈக்ஷதி கர்மா அப்படின்னு
அப்படின்ற சப்தத்துக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நாம ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிறோம். என்ன வாக்கியம் அப்படின்னு, ராமஹா பலம் காரத்தின்னு ஒரு வாக்கியம். ராமஹா பலம் காரத்தின்னு என்ன, ராமன் பழத்தை சாப்பிடுகிறான் அப்படின்னு. ராமன் எதை சாப்பிடுகிறான், பழத்தை சாப்பிடுகிறான். சோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வரும். ராமஹா அப்படின்றது சப்ஜெக்ட், பழத்தை அப்படின்னு பழம் அப்படின்றது ஆப்ஜெக்ட், என்ன சாப்பிடுகிறான் அப்படின்னு. சோ இந்த இடத்துல பராத்பரம் புரிஷயம் புருஷன் ஈக்ஷதே அப்படின்னு. ஈக்ஷதே பார்க்கிறான். யார் பார்க்கிறான்? முக்தாத்மாவானவன் பார்க்கிறான். முக்தாத்மாவாக முடியும் இந்த பிரம்ம வித்யினுடைய பிரகாரம் யாரு 3 மாத்திரா காலிகமான பிரணவத்தை தியானம் பண்ணுகிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் அந்த பரமாத்மாவுடைய லோகத்திற்கு போய் பரமாத்மாவை பார்க்கிறார். சோ பரமாத்மா என்ன புருஷம் அப்படின்னு இருக்கு. அந்த புருஷன் அப்படின்னு யாருன்னா பார்க்கப்படக்கூடியவன், ஒன் ஹூ இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி சீயிங் ஆஃப் சீயிங். அந்த சீயிங்னுடைய ஏஜென்ட் யாருன்னு the person who has attained moksha. So இப்ப ராமஹா பலம் காரதி அப்படின்னு சொன்ன, ராமா is the agent who is performing the action of eating, and that action of eating is performed on the object called fruit. அந்த மாதிரி இங்க the agent who is doing this is the person who has attained moksha. What is the activity he is doing? He is doing the activity of seeing. எதை பார்க்கிறான் அப்படின்னா புருஷனை பார்க்கிறான். அந்த புருஷன் யாரு? பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். சதுர்முகன் இல்லை அப்படின்னு தெரியுது. எப்படி தெரியுது சுவாமி அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்ற? ஈக்ஷதி கர்மா பருஷா பரமாத்மா. So the person who is being seen here is Paramatma. Kutaha vyapadeshat, because it has been said like that. Vyapadishyate hi ikshati karma paramatmatvena. இங்க சொல்றது அப்படின்னு அதே வாக்கியம் சுவாமி. கடைசி வாக்கியம் நம்ம பார்த்துமே 7வது மந்திரம். ஈக்ஷதி கர்ம விஷயத்தையா உதாஹிருதே ஸ்லோகே நம் ஓங்காரேணைவ ஆயத்தனேனான்யேதி வித்வான் யத்தச்சாந்தம் அஜரம் அமிர்தம் அபயம் பரஞ்சேதி. இதெல்லாம் அன்வயிக்கிறது பரமாத்மாவுக்கு தான், சதுர்முகனுக்கு இல்லை. பரம் சாந்தம் அஜரம் அபயம் அமிர்தம் இது பரமாத்மனா ஏவ ஏதத்ரூபம். இந்த விசேஷங்கள் எல்லாம் யாருக்கு அன்வயிக்கிறதுன்னு எக்ஸ்க்ளூசிவ்லி they apply to ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்மா இத்யேவமாதி ஸ்ருதிப்யா. இன்னொரு இடத்துல ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்மா அப்படின்னு கட்டோபனிஷத்தியோ இன்னொரு இடத்துல வரும். அதே மாதிரியா ஏதஸ்மாத் ஜீவகனாத் பராத்பரம் இது பரமாத்மன ஏவ வியபதேச. ஜீவகனா பரமாத்மா, ஜீவகனாத்து காட்டிலும் பராத்து பரஹா அப்படின்னு சொல்லி, அதனால ஜீவகனா அப்படின்னா சதுர்முகா அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு காட்டிலும் பெரியவன் அப்படின்னா யாரு? பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். ஏதஸ்மாத் ஜீவகனாத் பராத்பரம் இது பரமாத்மன ஏவ வியபதேசः ந சதுர்முகஸ்ய தஸ்யாபி சதுர்முக சப்த கிரஹீதத்வாத் ஜீவகன சப்த கிரஹீதத்வாத். அதனால ஜீவகனானாலே சதுர்முகன், ஜீவகனத்தை காட்டிலும் பெரியவன் அப்படின்னு சொன்ன யாருன்னா பரமாத்மா. அதுக்கு ஜீவகனா யாரு அப்படின்னு, யஸ்ய ஹி கர்ம நிமித்தம் தேஹித்வம் ச ஜீவகன இத்யுச்யதே சதுர்முகஸ்யாபி தச்ரூயதே யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை அப்படின்னு ஸ்வேதாசுத்திரோபனிஷத்துல ஆச்சரியமா வரும். அந்த சதுர்முகனுக்கே கர்ம நிமித்தமான தேஹித்வம் ஜீவகனா அப்படின்னு எல்லாம் வருது. அந்த சதுர்முகனையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவன் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை நம்மதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமாம் பிரபத்தியன்னு அத்தியாச்சரியமான ஒரு மந்திரம் ஸ்வேதாசுத்திரோபனிஷத்துல வருது.
அப்படி இங்க யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கிறபடியாலே ஜீவகனா சதுர்முக பிரம்மான்னு நமக்கு தெரிந்திருக்கிறபடியால அவனை காட்டிலும் பெரிதானவன் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால இங்க புருஷ சப்தத்தாலே குறிக்கப்படக்கூடியவன் அவன் தான் அப்படின்னு சொல்ற. அதையே இங்க விஸ்தாரமா விவரணம் பண்ணி எல்லாம் காட்டுறார். எத்புனரந்தரிக்ஷ லோகஸ்ய உபரி நிர்திஷ்யமான சதுர்முகலோகா இது பிரதீயத்தை அத சதுர்முகா இது ததயுக்தம். முன்னாடி பூர்வபக்ஷத்துல சொன்னது சரிப்படாது அப்படின்னு சொல்லி அதை விஸ்தாரமா காட்டுறார். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் வச்சு காட்டுறார். சர்வ பாப்பங்களையும் தாண்டி போறான் அப்படின்னு சொன்னா அபகத பாப்மா விஜரஹா விமிருத்தியோ விஷோகா விதிகத்ஸா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பான்னு குணாஷ்டக யோகம்னு அடிக்கடி அடியேன் விஞ்ஞாபிச்சுருக்கு. இதெல்லாம் யாரிடத்துல எங்க வருதுன்னா முக்தாத்மாவுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றது. ஒருவேளை அதெல்லாம் இங்க சதுர்முக லோகத்துக்கு அமைக்கிறதுன்னா விரோதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இன்னொரு யுக்தியும் காட்டி யதா பாதோதரஸ்துச்சா விதிர்முச்சதே ஏவம் நவை சபாப்மனா விதிர்முக்தா யதே பிரம்மலோகம் इति सर्वपाप विनिर्मुक्तस्य प्राप्यतया उच्यमानञ्च न चतुर्मुखस्थानम् अतएव च उदाहरण श्लोके इममेव ब्रह्मलोकम् अधिकृत्य श्रूयते यत्तत् कवयो वेदयन्ते. அது யாருக்கு புரியுது அப்படின்னு கவிகள் ஞானிகள் அப்படின்னா ரிஷிகள் அப்புறம் மேல் கொண்டு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சூரியபிர் திருஷ்யந்த வைஷ்ணவம் பதமேவா விஷ்ணோः परमं पदं सदा पश्यन्ति सूरयः इत्येवमादिभ्यः சொல்லி அதெல்லாம் விஸ்தாரமா காட்டி நச்ச அந்தரிக்ஷாத் பரச்சதுர்முகலோகः मध्ये ஸ்வர்கலோகாதீனா பகூனாம் சத்பாவாத் அப்படின்னு அதுக்கும் பிரமாணத்தை காட்டி ஏதத்வை சத்யகாம பரஞ்சா பரஞ்ச பிரம்ம இதோங்காரः அப்படின்னு சொல்லி தஸ்மாத் வித்வான் ஏதேனைவாயதேனைகத்ரமன்யேதி இதி பிரத்யோஜனேன अपरङ्कार्यं ब्रह्म निर्दिष्टम् ऐहिकामुष्मिकत्वेन द्विधा विभज्य एकमात्रं प्रणवोपासीनानाम् ऐहिकं मनुष्यलोकावाप्तिरूपं फलम् अभिधाय विमात्र प्रणवोपासीनानाम् आमुष्मिकान्तरिक्षो शब्दोपलक्षितं फलम् अभिधाय त्रिमात्रेण परब्रह्मवादिना प्रणवेन परं पुरुषं ध्यायतां परमेव ब्रह्म प्राप्यते परिहिति सर्वं समञ्जसम् அப்படின்னு சொல்லி அத்தः ஈக்ஷதி கர்ம பரமாத்மா இந்த விஷயங்கள் எல்லாம் அடைய விவரணத்துல சொல்லியிருக்கேன். ரிப்பீட் பண்ண போகல. மேற்கொண்டு அடுத்த அதிகரணம் தஹராதிகரணம் அப்படின்னு. இந்த அதிகரணத்திலேயே நமக்கு அநேக பொது விஷயங்கள் பரமாத்மாவுடைய விஷயத்துல பிரணவோபாசனுடைய விஷயம் முக பிரம்மாவுக்கு ஜீவகனான் ஏன் பெயர் இத்தியாதி விஷயம் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகரணத்துல ஒரே சூத்திரம் ஈக்ஷதி கர்மம் விபதேசாத் சஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சூத்திரம். ஒரு சூத்திரமா இருந்தாலும் சொல்லி அநேக புது விஷயங்கள் நமக்கு பரமாத்மாவை பத்தி புரியுது. இதெல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் நாம செப்பரேட்டா ஒரு இடத்துல குரோடீகரணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொலேட் பண்ணி வச்சா பரமாத்மாவுடைய குணங்கள் எப்ப ஏற்பட்டது அதை வச்சுண்டா மேற்கொண்டு சஹஸ்ரநாமாத்தியாயங்கள் தான் வந்திருக்கு. அதே மாதிரியாக இன்னும் அநேக ஸ்ருதி வாக்கியங்கள் அதை அனுசரிச்சுதான் நம்ம ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு அதிகரணமும் ஈச் அதிகரணா இஸ் இன்வேல்யூபிள் இன் இட்ஸ் ஓன் மேனர். நோபடி கேன் கம்பேர் ஒன் அதிகரணா வித் அனதர் அதிகரணம். அதனால ரொம்ப அற்புதமான ஒரு அதிகரணம் ஈக்ஷதி கர்மா அதிகரணம் அப்படின்னு. மேற்கொண்டு அடுத்த அதிகரணம் தஹராதிகரணம் அப்படின்னு தஹர வித்யான்னு ஒரு வித்யை. இந்த தஹர வித்யான்றது ரொம்ப அற்புதமான வித்யை. அது சாந்தோக்கியோபனிஷத்துல ஒரு பிரபாட்டகம் பூர்த்தி தஹர வித்யா ரூபமாக இருக்கு. அந்த தஹர வித்யினுடைய விஷயம் என்னன்னு அடுத்த கிளாஸ்ல பார்த்து அதுக்கு மேற்கொண்டு அந்த தஹராதிகரணத்துடைய விஷயத்தையும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த கிளாஸ் இங்க முடிக்கிறேன். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். கேளுங்க.
Yes, please go ahead. இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் என்னன்னா தப்போகமியம் ஆயிடுறது. தப்போகமியம் அப்படின்னா இப்போ அந்த தபோகமியம் அப்படின்னா என்ன அப்படின்னா தபஸ் பண்ணணும்ன்றதானே அர்த்தம். ஆர் how should one person understand what is tapogamyam, and can it be understood by textual understanding or by an acharya talking about it? அன்றதுதான் ஒரு கொஸ்டின். ஆனா தப்போகமியம்னா ஸ்பீச்னால தெரியுறதே இல்லையா? நாயமாத்மா பிரவச்சன லப்யா அப்படின்னு எல்லாம் சொல்றதுனால பிரவச்சனத்தால இந்த தப்போகமியமான விஷயங்கள் தெரியுறதே இல்லைன்ற அர்த்தமா? என்ன தப்போகமியம்ன்றது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். பட் I don't know whether I can answer your question completely. In the sense, I can give a complete solution to the question. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, சாதாரணமா நமக்கு எப்படி சொல்றது என்ன, இதுக்கு ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல கடைசியில ஒரு மந்திரம் வருது, ரொம்ப ஆச்சரியமான மந்திரம். என்ன சொல்றதுன்னா, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனான்னு ஒரு வார்த்தை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மந்திரம் கடைசியில வருது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல. அடியனுடைய ஆச்சாரியன் when he used to teach us, even now of course it is his abhiprayam, அவர் ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் அப்படின்றது all the Upanishads to reconcile any seeming differences. That doesn't mean there are differences. Any apparent differences in the Upanishads, they are to reconcile all those things. ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் வந்தது அப்படின்னா, அந்த ஸ்வேதாஸ்வதரம் ரிஷிர்ஹே ஸ்வேதாஸ்வதரஹன்னு சொல்றது ஹயக்ரீவருடைய ஒரு வித்யை அப்படின்னு நாம வச்சுக்கணும். அதுவும் அவரே சொல்லியிருந்ததாக ஞாபகம். I don't remember the specific words. அதுல என்ன சொல்றதுன்னா, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு. யாருக்கு பரமாத்மாவினிடத்துல சம்பூர்ணமான பக்தி இருக்கோ, அதே மாதிரியாக குருவின் இடத்துல யதா தேவே ததா குரு, அப்பேற்பட்ட குருவின் இடத்துல சம்பூர்ணமான பக்தி இருக்கோ. பக்தின்னா கடைசியில என்ன, பக்தி யோகா பரைகாந்திய பிரீத்தியா தியானாதிஷு ஸ்திதி அப்படின்னு சொல்லி யாமுனாச்சாரியர் பக்தி யோகத்தை வெரி ஸ்பெசிபிக்கலி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். It is so simple but it is so deep. இந்த பக்தின்றது பரைகாந்திய பிரீத்தியா, நம்ம பரமாத்மாவுடைய விஷயத்துல ஏகாந்தமான பிரீத்தி அப்படின்னு, யூ லவ் தி சுப்ரீம் லார்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் நத்திங் எல்ஸ். பரமாத்மானுடைய விஷயத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கு, இந்த விஷயத்திலயும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பணம் காசு இது கியாத்திலாவ பூஜை அதுலயும் கொஞ்சம் இருக்கு சுவாமி அவருக்கு. பெருமாள் நிறைய பிரீத்திக்கிறார், பட் he also has some inclination towards it, so it will not happen. பர ஏகாந்த பிரீத்தியா தியானாதிஷு ஸ்திதி. அந்த பிரீத்தி உண்டாச்சுன்னா யூ engage in continuous meditation. That is only தபஸ். தப ஆலோசனை, நிரந்தரமான ஆலோசனை தான் தபஸ், அதுதான் தியானம் அப்படின்னு சொல்றது. அதுதான் பக்தி. அந்த மாதிரி தியானம் பண்றதுதான் பக்தி. அதனால எஸ்ய தேவே பராபக்தி தபோகமியம் அப்படின்னா அது இப்போ இன்னைக்கு நம்ம ஆச்சாரியாருடைய இதுல whether it is possible அப்படின்னா, இதுல எனக்கு I am in one way I am incompetent to answer the question. But once இந்த பரம பூஜ்ய ரங்கப்பிரிய சுவாமியின் இடத்துல யாரோ ஒரு சாதாரணமான ஒரு வியக்தி, இன்ஃபேக்ட் இட் வாஸ் இன் a seminar in Bangalore where I was also present. அவ என்ன கேள்வி ஒரு பொண்ணு, சின்ன ஒரு probably a teenage girl or she was in her 20s or something like that அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணினார், இந்த விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா சொல்லி தபஸ்ல இருந்து நமக்கு தெரியுது. தபசா பிரம்ம விஜிக்யாசஸ்வா அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. சோ பரமாத்மா தெரிஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். எங்க ஆச்சாரியர் யூஸ் டு ஆஸ்க்,
இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி யாருக்கு புரிய முடியும் அப்படின்னா அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருப்பாருப்பா, இதுக்கெல்லாம் ஒரு கீ இருக்கு. there is a big palace அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த பேலஸுக்கு கீ சின்னதா இருக்கு. So once you open that key and have that key and open the main door, you have access to the entire palace. எங்க ஆச்சாரியர் சொல்றப்போ he used to tell about thousands of things or even millions of things. We are unable to cognize all those things. கடைசியில we used to be இது என்ன flabbergasted சொல்லணுமா, என்ன அப்படியே அவாக்கா போறது அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அப்படி சொல்லுவார். இந்த இவ்வளவு விஷயம் எப்படி தெரிஞ்சுட்டு எப்படி சொல்ல முடியும், எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அவர் இப்ப இதுக்கெல்லாம் ஒரு கீ இருக்கு, அந்த கீ வந்தா எல்லா விஷயமும் வரும். சிருஷ்டி பிரக்கிரியே இருக்கலாம், பரமாத்மாவுடைய குணம் இருக்கலாம், எனிதிங் எல்லாம் தப்போகம்யம் அப்படின்னு. how to know all these things அப்படி, you have to have the key for this. அந்த கீ வந்தா எல்லாம் வரும் அப்படின்னு. ஸோ எனிவே அவர் ரங்கப்பிரியா சுவாமியை கேட்டார். அவர் இந்த ஆச்சரியமா இந்த விஷயத்தை சொன்னப்போ அவர் கேட்டார், இன்னைக்கு நமக்கு ஞானியாக இருக்கக்கூடிய குரு எப்படி கிடைக்கிறார் கேட்கிற. என்னையும் கேட்கிற, though I am not able to answer this question properly because even I don't know and I may not be able to mention in public also. அதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், பரமாத்மா அது அந்த குருவனுடைய அனுகிரகம் பரமாத்மானுடைய அனுகிரகத்தாலே வருது. ஒரு ஆர்த்தி நிஜமாகவும் இது இருந்தால் அப்பேற்பட்ட குருவனுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கிறது. இன்னைக்கே இருக்கலாம், கலிகாலம் அப்படின்றது ரொம்ப தீவிரமான ஒரு கலிகாலத்துல this can happen அப்படின்னு அவர் சொன்னார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு நமக்கு என்ன நம்ம ஆச்சாரியா நாம என்ன வச்சுட்டு இருக்கோம், இப்போ உடேஸ் ஆச்சாரியா ஸ்வதாரிபதி அவ என்ன நமக்கு விஷயங்களை சொல்லியிருக்காலும் அது இட் கேன் பாத் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் உண்டு. ஆனா நாம அதை அவ்வளவு நிஷ்டையோட இப்போ நமக்கு நம்ம ஆச்சாரியா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு என்ன பண்ணிருக்க, இந்த பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு பண்ணிருக்க. சோ முதல்ல நமக்கு அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம் இதெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்க. இதை எப்படி அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்க. அஃப்கோர்ஸ் the people are not chanting அஷ்டாட்சரம் as it has to be chanted. அந்த விஷயத்திலேயே ரங்கப்பிரிய சுவாமிகள் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அந்த அஷ்டாட்சர மந்திரத்தையே நிரந்தரமாக நாம பண்ணிட்டு வந்தால் அந்த மந்திரத்தினுடைய புனஸ்சரணம் அப்படின்றது அல்டிமேட்லி இட் வில் ரிசல்ட் இன் தியானம். அது தபஸு, அந்த தபோரூபமாக ஆயிடுறது. பட் அந்த மாதிரி ஒரு ஆர்த்தியோட நாம அஷ்டாட்சரத்தை பத்தி பண்ணணும். பண்ணினால் யார் அந்த மாதிரி பண்றாளோ அவர்களுக்கு கண்டிப்பா அது ஒரு ஜென்மம் இல்லை, ரெண்டு ஜென்மம் இல்லை, இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கிறதுக்கும் அவளுடைய இதுல இருக்கு. பகவத்கீதையில அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோ யாது பராந்தம் அப்படின்னு அந்த மாதிரி அவ பண்ணிட்டு வந்த பகவானுடைய ஒரு கிருபையால அவர்களுக்கு அது கிடைக்கிறது அப்படின்னு சொல்றேன். So do we have the wherewithal to actually do the Ashtakshara Mahamantra Japam as it has been prescribed in the Shastras? அந்த ஒரு நிஷ்டையோட மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திர பிரதே குரவு த்ரிஷு பக்தி சதா காரியா சாஹி பிரதம சாதனம் எல்லா சம்பிரதாய கிரந்தத்துல சொல்லி வச்சிருக்கு. மந்திரத்துல தீவிரமான நிஷ்டை இருக்கணும். மந்திர பிரதிபாத்தியமான தேவதையில தீவிரமான நிஷ்டை இருக்கணும். ததா மந்திர பிரதே குரவ் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய நமக்கு தீவிரமான ஒரு பக்தி இருக்கணும். த்ரிஷு பக்தி சதா காரியா சாஹி பிரதம சாதனம் அப்படின்னு இது எந்த சம்பிரதாயத்துக்கும் விருத்தமாக இல்லை, இந்த சம்பிரதாயத்திற்கு அனுகுணமாக அடியே விஞ்ஞாபிச்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணினானால் அவனுக்கு கிரமசா அந்த அஷ்டாட்சர மகாமந்திரத்தினுடைய ஜபத்திலிருந்து அதுவே தியானமாக பரிணமிக்கிறது. அந்த தியானத்தாலேயே அவனுக்கு மேற்கொண்டு விஷயங்கள் எல்லாம் தானாவே வருது சொல்லி சொல்லியிருந்தார். சோ அதுக்குதான் I am using that word. Do we have the wherewithal to do it? Are we really interested in doing these things by means of tapas? Are we ready to go the distance? Are we ready to put in sustained efforts for this purpose? அப்படின்னு உங்களை நீங்க தொட்டு பார்த்துக்கோங்க. நீங்க ஆச்சாரியம் சொல்லுங்க.
உனக்கு தெரியுமா ஐயோ நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு எல்லாம் கேட்டு டே அப்படின்னு பர்சனலா அவர் கேட்கிறப்ப அவர் என்ன கேட்பார், உனக்கு அந்த மாதிரி நிஷ்டை இருக்கா, ஆர் யூ ரெடி டு டூ இட் அப்படின்னு he used to challenge us. அப்போ இல்ல we are 24 hours people like me are we are engaged in kyatilabha puja and samsarika tapatriyam etc. But if a person is really interested, already the path is there, it is open before him, though it might be a little bit அவ்வளோ ஸ்பஷ்டமா லைட் தெரியாம இருக்குன்னா is open. ஒருவேளை அவனுடைய பாக்கியம் இருந்து ஞானியாக இருக்கக்கூடிய குரு நேரா கிடைச்சா அது அவனுடைய இண்டிவிஜுவல் விஷயம். பட் ஃபார் ஆல் பர்சன்ஸ் காமனா சொல்லியிருக்கிறது நம்ம சிவ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா ஆர் வி ஃபாலோயிங் ப்ராப்பர்லி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் அதுக்கு தான் சொன்ன அஷ்டாக் நமக்கு சாதனமா கொடுத்திருக்கிறது என்ன சம்பாஷண காலத்துல இது தாபஹா புண்ட்ரஹா ததா நாம மந்திரஹா யாகா. தாபஹா இஸ் ஒன் டைம் அஃபேர், புண்ட்ரஹா அது பண்ணிட்டு இருக்கோம், ஆர் அகேஷனலி சம் பீப்புள் ஆர் டூயிங். நாமா சரி, தாசியனாவும் கரெக்ட். மந்திரஹா யாகா டெய்லி பண்ண வேண்டியது. அந்த மந்திரமும் யாகமும் எப்படி பண்ணாலும் அதையும் சம்பிரதாயத்துல ரகசியத்திரை சாரத்திலையும் I understand that the shloka has been quoted. Even in Mokshapadi it has been quoted. Mantre tad devatayancha tatha mantra prade guru trishu bhakti sada karya sahi prathama sadhanam அப்படின்னு ஸ்பஷ்டமா சாஹி பிரதம சாதனம் வேற சொல்லி வச்சிருக்கு. சோ ரங்கப்பிரிய சுவாமி அடியனுக்கு சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி பண்ணினால் அந்த மாதிரி அஷ்டாட்சர ஜபம் எப்படி சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தா அந்த ஜபம் அப்படின்றது அதுக்காக அதை அவர் என்ன சொல்லுவார், உச்சைஹி உபாம்சு மானசம் அப்படின்னு. முதல்ல உச்சைஹி தான் பண்ண முடியும், பிகாஸ் அவர் கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் ஃபோக்கஸ்ட். அப்புறம் உபாம்சு ஆறுது, அப்புறம் மானசமாக ஆயிடுது, கண்மூடிட்டு he is just concentrating on the sound. அது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரிசல்ட் இன் தியானம் ஆர் தபஸ். அதையே டீப்பாக போக 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 நமக்கு தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாக அகால பிரகாசந்தே மகாத்மனா. அதுக்கு எங்க ஆச்சாரியன் சொல்லுவார், தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாக தஸ்யைதே அகதிதாக அர்த்தாக அப்படின்னு வச்சுக்கணும். Not only those that are mentioned in the Upanishads, even those that are beyond what is mentioned in the Upanishads, அதெல்லாம் அவனுக்கு தானாவே பிடிக்கும். So தபோகம்யம்னா இந்த மாதிரி தான் அப்படின்னு. That is what I have understood from my acharyas like Shiva Kottimangalam Swami and Rangapriya Swami and others. And I have narrated the same here. I hope it is easily understandable. And I hope I have answered the question. Outstanding answer, Swami. And சம்பிரதாயம் விருத்தம் இல்லாம எல்லா சம்பிரதாயத்துக்கும் பொதுவலாய் சொல்லிருக்கீங்க. அது அவுட்ஸ்டாண்டிங். இட் இஸ் மகோபகாரம் ஃபார் எவ்ரிபடி இன் திஸ் in this whole group. நமஸ்காரம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே.